கர்த்தருடைய கிருபையினால நாம மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். நம்ம இது வரைக்கும் 6 அதிகாரம் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு 7ஆம் அதிகாரம் பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் முதல் 12 வசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் இந்த பகுதியில் நம்ம கவனிக்கிறோம். இந்த மலை பிரசங்கம் என்பது இயேசு தனது ஜனங்களுக்கான அழைப்பை கொடுக்கிறார். தன்னுடைய பரலோகத்தின் குடிமக்கள், தன்னை பின்பற்றக்கூடிய சீசர்கள், விசுவாசிகள் எப்படி வாழணுன்றதை சொல்றார். 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில அவர்கள் ஆவிக்குரியவர்களா, அவர்களுடைய இருதயமும் சுபாவமும் அவர்களுடைய வாஞ்சையும் நீதியும் எவ்வளவு பெருசுன்றதை சொல்றார். அவர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு சாட்சியா வாழக்கூடியவர்கள், அவர்களுடைய நீதி நியாய பிரமாணத்தின் அடிப்படையில அவர்கள் எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், அவர்களுடைய உணர்வு, அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய பாலுறவு, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, இது எல்லாவற்றிலும் அவர்கள் புறஜாதி மக்களை விட வித்தியாசமானவர்கள். அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல கடந்த 2 வாரமா நம்ம பார்த்த விஷயம், அவர்களுடைய பக்தி போலியானது அல்ல. தேவனுக்குள்ளான அவர்களுடைய ஜெபம், அவர்களுடைய உபவாசம், அவர்களுடைய நற்கிரியைகள், இது எல்லாம் புறஜாதிகளை விட, யூதர்களை விட, பரிசேயர்களை விட மேன்மையானது, உயர்வானது. அவர்கள் மனிதர்களுக்காக அதை செய்யறதில்லை. அவங்களுடைய பக்தி தேவனுக்காக, தேவ மகிமைக்கானதுன்றதை நம்ம பார்த்தோம். கடந்த வாரம் 6ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்ய குடிமக்களுடைய உலக வாழ்க்கை, அவங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர்களுடைய பொக்கிஷம், அவர்கள் பரலோகத்தை பொக்கிஷமாக கருதி வாழுகிறவர்கள். இந்த உலகத்தான போல அவங்க வாழ மாட்டாங்க. இந்த உலகத்தானுக்கு இருக்கக்கூடிய ஆசை, விருப்பங்கள், லட்சியங்களும் அவங்களுக்கு இருக்காது. அவர்கள் ஆவிக்குரிய கண்களை பெற்றவர்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு எஜமான், 2 எஜமான் இல்லை. அவர்கள் கிறிஸ்துவை எஜமானாக கொண்டு வாழுகிறவர்கள். அவர்கள் உலகத்தான போல கவலைப்பட்டு வாழ்கிறவர்கள் அல்ல. அவர்கள் கவலையற்று நித்தியத்தை நோக்கி, அவர்கள் மீட்பின் மகத்துவங்களை நோக்கி ஓடுகிறவர்களா. ரொம்ப குறிப்பா கடைசியா தான் சொல்றாரு, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி ஓடுகிறவர்கள். அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் வாழ்க்கை முறைகளும் வித்தியாசமானது. அவர்கள் இயேசுவினுடைய லட்சியத்தையும், இயேசுவினுடைய விருப்பத்தையும், இயேசுவினுடைய வாழ்க்கை முறையையும் பயிற்சி செய்பவர்கள். அதான் சீசன். சீசன் சொன்னா ஒரு குருவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன், முன்னண்டு வழிநடத்தக்கூடிய தலைவனை பின்பற்றுகிறவன் தான் சீசன். அவன் எப்படிப்பட்டவன்றதை ஆண்டவர் சொல்றாரு. 7ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியில அந்த மலை பிரசங்கத்தினுடைய ஒரு இறுதி பகுதி, 7ஆம் அதிகாரத்தோட அந்த மலை பிரசங்கம் முடியும். இன்னைக்கு அதுல முதல் பகுதியாக இருக்கக்கூடிய முதல் 12 வசனங்கள்ல பரலோக ராஜ்யத்தின் குடிமகனுடைய இன்னொரு முக்கியமான குணாதிசயத்தை அவர் சொல்லும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில பாவத்தை குறிச்ச எச்சரிப்பும், பாவத்தை குறிச்ச சரியான அணுகுமுறையோடு வாழுகிறவன். அவனுக்கும் பாவத்துக்குமான உறவு எப்படிப்பட்டதுன்றதான் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அதுல முதல் 6 வசனத்துல ஒரு முக்கியமான காரியத்தை அவரே சொல்றாரு. முதல் 6 வசனம் நான் வாசிக்கிறேன், வாசிச்சுட்டு நம்ம சிந்திக்கலாம். 10வது பக்கம் 7ஆம் அதிகாரம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுத்து போட பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். முதல்ல அவர் என்ன சொல்றாரு? நீ மற்றவனை குற்றவாளியா தீக்காத. இப்ப நேரடியா நீ மற்றவனை குற்றவாளியா தீக்காத அவர் சொல்லல. அவர் எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி நீ இன்னொரு மனிதனால அல்லது தேவனால குற்றவாளியா தீர்க்கப்படாம இருக்கணும்னு சொன்னா நீ இன்னொருத்தவனை குற்றவாளியா தீக்காத. ஏன்? 2வது சொல்றாரு, நீ மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும்.
ஆங்கில வேதாகமத்துல யூ ஷால் ஜட்ஜ் நாட்னு சொல்லுது. அதாவது நீ நியாயம் தீர்க்காத, இன்னொருத்தனை குறிச்சு நீ நியாயம் தீர்க்கா, இவன் எப்படிதான், இவனுக்கு தான் நடக்கும், இவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு நீ நியாயம் தீர்க்காதன்னு சொல்லி சொல்றாரு. நியாயம் தீர்க்காதன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? இன்னொருத்தனுடைய தவற பெருசுப்படுத்தாத, இன்னொருத்தனை தவறா சுட்டி காட்டாத. நிறைய கிறிஸ்தவ சமுதாயத்துல ஊழியக்காரர்களுடைய ஒழுக்க கேடு, ஊழியக்காரர்களுடைய துணிகரமான பாவங்கள் வெளியிறங்கும் பொழுது மக்களுடைய சிந்தை அப்படி இருக்குது. ஊழியக்காரங்களை கடவுள் தான் நியாயம் தீர்ப்பாரு, நம்மலாம் ஊழியக்காரங்களை நியாயம் தீர்க்க கூடாது, நம்ம அவரை நியாயம் தீர்க்க கூடாதுங்க, கடவுள் தாங்க நியாயம் தீர்க்கணும், நம்ம அவங்களுடைய தவறை சொல்லக்கூடாது, அவரை குற்றவாளிகளை ஆக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஏசு இங்க என்ன சொல்ல வராரு? இன்னொருத்தனுடைய பாவத்தை சுட்டி காட்டாது அப்படி சொல்லல, இன்னொருத்தனுடைய குறைவை சரிபடுத்தாது அப்படி சொல்லல, தவறு எது சரி எதுன்னு சொல்லாம தவறு இருக்கிற இடத்த அமைதியா போன்னு சொல்லல, நியாயம் தீர்க்காதுன்னு ஏசு இங்க சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மனித பார்வையில உன்னுடைய அளவுல நியாயம் தீர்க்கிறது கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் இன்னொருத்தனை குற்றவாளின்னு சொல்றது அவர் சொல்லல. இப்ப இயேசுவே பரிசேயர்கள் நியாயம் தீர்க்கிறார், விரியன் பாம்பி குட்டுகளேன்னு சொல்றார், விபச்சாரனே இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்துறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை அப்ப இயேசு அங்க நியாயம் தீர்க்கிறார். அப்புறம் இயேசுங்க நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பவுல் அதே வார்த்தையை பயன்படுத்துறார். ரோமர்ல பவுல் விபச்சாரி என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். கலாத்தியர்ல நாய்களுக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்லி சொல்றார், கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்லி சொல்றார், துணிகரக்காரனுக்கு எச்சரிக்கையாயிரு, பரியாசக்காரனுக்கு எச்சரிக்கையாயிரு, விபச்சாரக்காரனோட சேர. இப்ப இதெல்லாம் நியாயம் இருக்கிறது இல்லையா? யூதா சொல்றாரு, யோவான் சொல்றாரு, அநேக தேவ மனிதர்கள் அநேகரை நியாயம் தீர்க்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய அநேக தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய பாவத்தை சுட்டி காட்ட எச்சரித்தார், இன்னொரு மனிதனுடைய பாவம் எச்சரிக்கப்பட்டது. அப்ப இயேசு இங்க என்ன சொல்ல வர்றாரு? நியாயம் தீர்க்காத, குற்றவாளியா தீர்க்காதன்னு இயேசு இங்க சொல்லி வரும் பொழுது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. 3வது வசனத்தை சேர்த்து சொல்றாரு, ஏன் நீ மற்றவனை நியாயம் தீர்க்க கூடாதுன்னா, நீ மற்றவனை எப்படி நியாயம் தீர்க்கிறியோ அப்படிதான் உனக்கு அடக்கப்படும். 3வதுல என்ன சொல்றாரு? நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் கண்ணுல ஒரு பெரிய மர கட்டை விழுந்து கிடக்குது, அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தனுடைய கண்ணுடைய தூசி உனக்கு போது எப்படி தெரியும்? கண்ணில் இருக்கக்கூடிய கட்டையை எடுத்து போடாம இன்னொருத்தனுடைய தூசியை நீ பார்க்கக்கூடியது எவ்வளவு ஆபத்தானது. அப்படிப்பட்ட ஒரு நியாயம் தீர்க்கிறதா அவர் இங்க சொல்ற. அதாவது மேலோட்டமா நியாயம் தீர்க்கிறது, உண்மை எதுனே தெரியாம நியாயம் தீர்க்கிறது. யாரோ ஒண்ணு சொல்லிட்டாங்க அதை அப்படியே நம்பி இன்னொருத்தனை குறிச்சு பேசுறது, இன்னொருத்தர் நம்ம கிட்ட சொன்ன செய்தியை அப்படியே நம்பி இப்படிதானும் கடத்துறது, எது உண்மை எது பொது தெரியாம பொதுவான முறையில நியாயம் தீர்க்கிறது, இரக்கமற்ற விதத்துல நியாயம் தீர்க்கிறது, இரக்கமே இல்லாம நான் செய்யல, நான் யோகியனா இருக்கிறேன், நான் யோகியனா இருக்கேன்றதுக்கான இன்னொருத்தர் குற்றமா சாட்டுகிறது, சுயநீதியோட நியாயம் தீர்க்கிறது. இப்படி பல வேதம் பல சரியான நியாய தீர்ப்பையும் பல தவறான நியாய தீர்ப்பையும் சொல்லும், சரிங்களா? இப்ப இயேசு இதுல எந்த நியாய தீர்ப்பை அவர் சொல்றாரு? நியாயம் தீர்க்கிறதுல முதல் 4 வசனத்துல அவர் பிரதானமா ஒரு 6 விஷயத்தை இயேசு முக்கியப்படுத்துறார். வேதம் முழுவதுமா மக்களுடைய பாவத்தை பாவம் நம்ம சொல்லணும், மக்களுடைய தவறை சுட்டி காட்டணும், மக்களுடைய அநீதியை நம்ம எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஆண்டவர் நியாய பிரமாணத்தை சொல்றார், உன் பிள்ளை தவறு செய்யும் பொழுது, உன் சகோதரன் தவறு செய்யும் பொழுது, உன் அதிகாரி தவறு செய்யும் பொழுது நீ சீர்படுத்து, நீ சரிப்படுத்து, அதை உற்றாதன்றத கட்டளைகள்ல தேவன் சொல்றாரு. நன்மையிலிருந்து தீமையை பிரிச்சு பார்க்கணும், சரியானதுல இருந்து தவறானது எதுன்றதை நம்ம பார்க்கணும். அதுதான் நல்ல கனி கொடாத மரத்தை நீ என்னன்னு பார்த்துக்க, நல்ல மரம் கெட்ட மரம் எதுன்றதை நீ அடையாளப்படுத்து, பகுத்தறி, இதெல்லாம் தேவன் நமக்கு சொல்றார். இப்ப பகுத்தறியும் பொழுது எப்படி நான் நியாயம் தீர்க்கிறேன்? இப்ப நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுகளோட வேதத்துல நம்ம பார்க்கிறோம். வேதத்துல முதலாவது, உண்மை தெரியாமல் மேலோட்டமாக நியாயம் தீர்ப்பது அநீதியானது. அதான் இயேசு சொல்றார், இன்னொருத்தர குற்றவாளியா தீர்க்கும் பொழுது உனக்கு உண்மை தெரியுமா? ஒருத்தன் ஒரு சூழ்நிலை, ஒருத்தன் ஒயின் ஷாப் பக்கத்துல நிக்கிறான்னு பார்த்துட்டு அவன் இங்க ஒயின் ஷாப் பக்கத்துலதான் பஸ் ஸ்டாப் நிக்குது, ஒயின் ஷாப் வாசல் பஸ் ஸ்டாப் ஒரே இடத்துல நிக்குதுன்னா
ஒருத்தர் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறான் பெரிய குடிகாரனா இருப்பான் போல நீ நினைச்சிடக்கூடாது. அப்ப சூழ்நிலை, காலம், நேரம், எது உண்மை தீர விசாரிக்காம நீ நியாயம் தீர்க்கிறது ரொம்ப ஆபத்தானது. இப்ப யோபுடைய நண்பர்கள் மேலோட்டமா யோபு நியாயம் தீர்த்தாங்க. யோபு ஒரே நாள்ல கடவுளுடைய கோபத்தை சுமந்தவனா, எல்லாத்தையும் இழந்தவனா, உடம்பெல்லாம் வியாதிப்பட்டவனா இருக்கிறான். யோபுடைய நண்பர்கள் யோபினிடத்துல என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க, என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கேட்கல. அவங்க வந்த உடனே என்ன சொன்னாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டப்பா, நீ பாவம் பண்ணாமையா உனக்கு வியாதி, நீ பாவம் பண்ணாமையா உன் பிள்ளைங்க பறி கொடுத்து போறாங்க, நீ பாவம் பண்ணாமையா ஆண்டவர் ஒன்று அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவர் கடைசி அதை எச்சரிக்கிறார். யோபுவினுடைய நண்பர்கள் மேல் ஆண்டவர் கோபப்படுறார். அவனுக்கு நடைபெற்ற அந்த சம்பவங்களுடைய உண்மைத்தன்மை தெரியாம அவன் மேல அநீதியான தீர்ப்பு அவர்கள் சுமத்தினாங்க. அது வேத தப்பு நமக்கு சொல்லும். இதுதான் இயேசு யோவான் 7:24 சொன்னாரு. யோவான் 7:24 வாசிங்க. தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல பரிசேயர்கள் அவரை சொல்றாங்க, குற்றச்சாட்டுறாங்க. இயேசு எந்த சூழ்நிலை சொல்றாருன்னா, அவர் 5 அதிகாரத்துல ஒரு 38 வருஷம் படுக்கையில இருந்த ஒரு மனிதனை பெதஸ்தா குளத்துல சுகப்படுத்துறார், ஓய்வு நாள சுகப்படுத்துறார். இப்ப ஓய்வு நாள அப்படிப்பட்ட வியாதியுள்ள மனிதன் சுகமாய் ஜீவன் பெற்றான் அப்படின்ற சந்தோஷத்தை அவர்கள் அடைய முடியாம, அது கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில சரியா தப்பான்னு ஆராயாம அவரு சுகப்படுத்திட்டார். அவர் ஓய்வு நாள வேலை செஞ்சுட்டாரு, ஓய்வு நாள கடவுளுடைய கட்டளை மீறிட்டாரு, ஓய்வு நாள கடவுளுக்கு எதிராக பாவம் பண்ணிட்டாருன்னா எந்த ஆதாரமும் இல்லாம மேலோட்டமா தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தார்கள். இப்ப இதை நீங்க லூக்கா 2 அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லூக்கா 2 அதிகாரத்துல இயேசு முதல்ல நாசரேத்துல அவர் பிரசங்கம் பண்றார். 4 அதிகாரம் லூக்கா 4 அதிகாரத்துல இயேசு முதல்ல பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ண உடனே அந்த பிரசங்கத்துல கடவுளுடைய வல்லமையை மக்கள் உணர்றாங்க. இயேசு அங்க அநேகரை சுகப்படுத்தி ஆவியானவருடைய செயல்பாடு இருக்குது. அவங்க உணர்ந்துட்டு, இவன் தச்சன் அல்லவா, இவனுடைய குடும்பம் யாருன்னு தெரியாதா, இவங்க அம்மா மரியா நமக்கு தெரியாதா, இவங்க அப்பா யோசேப்பு நமக்கு தெரியாதா, எந்த குடும்பத்துல இருந்து வந்தா நமக்கு தெரியாதான்னு சொல்லி இடல் அடைஞ்சார். இதுதான் மேலோட்டமா நியாயம் தீர்க்கிறது, அலசி ஆராயாம நியாயம் தீர்க்கிறது. இப்ப வேதம் இதை கடுமையா கண்டிக்குது. இது ரொம்ப ஆபத்தானது நமக்கு சொல்லும். ரைட்? இப்ப நியாயம் தீர்க்கும் பொழுது இயேசு இன்னொருத்தர் குற்றவாளியா நியாயம் தீர்க்கிறன்னு சொல்லும் பொழுது இதை சொல்றார். 2வது, மனுஷன் இயல்பா இன்னொருத்தனை எப்படி நியாயம் தீர்ப்பான்னு சொன்னா, தான் விரும்பியபடி இல்லாதனால நியாயம் தீர்ப்பான். தன்னை போல இல்லாதனால, தன்னுடைய விருப்பத்தை போல இல்லாதனால, தான் நினைச்ச மாதிரி அவன் இல்லாதனால நியாயம் தீர்ப்பான். தனக்கு அவனுக்கு முரண்பாடு வரும்பொழுது நியாயம் தீர்ப்பான். அவர் அப்படி இல்லைங்க இப்படி இல்லைன்னு சொல்லி நியாயம் தீர்ப்பான். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவ மார்க் 7 அதிகாரத்துல இயேசு கை கழுவாம சாப்பிட்றதையும், இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் கை கழுவாம சாப்பிட்றதை குறித்து பரிசேயர்கள் நியாயம் தீர்த்தாங்க. என்னப்பா இவர் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மீறி கை கழுவாம சாப்பிட்றார், அது கடவுளுடைய வார்த்தை சொல்லுதா இல்லையான்னு அவங்க பார்க்கலாம். அதே தான் திரும்ப மார்க் 2 அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்பொழுது உபவாசத்தை குறிச்சு நியாயம் தீர்க்கிறார். யோவானுடைய சீசர்கள் உபவாசிக்கிறாங்க, பரிசேயர்களுடைய சீசர்கள் உபவாசிக்கிறாங்க, உங்களுடைய சீசர்கள் ஏன் உபவாசிக்கிறது இல்லை? அப்ப அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய பின்னணி, அவங்களுடைய கலாச்சாரத்தை வச்சு நியாயம் தீர்க்கிறது. நம்மள மாதிரி இல்லை, நம்மளை போல ஒத்து இல்லை, நம்மளை போது வாழல, நம்மளுடைய சுபாவத்துக்கு ஒத்து இல்லை, நம்ம செய்யற மாதிரி அவர் செய்ய மாட்டேன்றாரு, நம்ம நடந்து கொள்ற மாதிரி அவர் நடந்து கொள்ள மாட்டேன்றாருன்னு சொல்லி விரும்பியபடி இல்லாதனால நியாயம் தீர்ப்பது. இது ஒரு சுயவஞ்சகமானது, சுயநலத்துக்காக நியாயம் தீர்ப்பது. அநேக இடங்கள்ல அவர் பிடிக்காதுங்க, எனக்கு அவர் பேச்சே சரியில்லைங்க. என்ன சரியில்லைன்னா சொல்ல தெரியாது, அவருடைய கேரக்டர் சரியில்லைங்கன்னு சொல்லுவான். என்ன கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லுன்னா சொல்ல தெரியாது, எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு தான் சொல்லுவான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவன் நியாயம் தீர்ப்பான். ஆபத்தானது. அந்த மனிதனுடைய சுபாவத்தையும் பழக்க வழக்கத்தையும் அந்த மனிதனுக்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட உள்நட்சங்களையும் ஒத்து போகாம இருக்கனால நியாயம் தீர்க்க. 3வது நியாயம் தீர்ப்புதல் வேதம் நமக்கு சொல்லும் பொழுது யூகத்தின் அடிப்படையில நியாயம் தீர்க்கிறது. யூகத்தின் அடிப்படையில நியாயம் தீர்ப்பது, யூகத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பது
ஆபத்தானது. இயேசு கிறிஸ்து அநேக பிசாசுகளை துரத்தினார். பரிசேயர்கள் சொன்னாங்க, அவர் எந்த வகையில அவருடைய உபதேசத்துல குற்றம் சாட்ட முடியல, அவருடைய அற்புத அடையாளங்களை குற்றம் சாட்ட முடியல. அவர் அநேக அசுத்தாவிகளை துரத்தும் பொழுது மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அவருக்குள்ள கடவுளுடைய வல்லம் இல்லாம எப்படி அவர் பிசாசை துரத்த முடியும்னு பாக்குறாங்க. அப்ப பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க, இல்லைங்க அவர் பெயல்செபூல் தான் பிசாசை துரத்துறாரு, பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல்னால அவரு துரத்துறாரு. சரி, என்ன ஆதாரம்? அவர் பெயல்செபூல்னால துரத்துறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிற? எதை வச்சு நீ சொல்ற? எந்த அடிப்படையில் நீ சொல்ற? ஏசதான் கேட்டாரு. சாத்தானுடைய ராஜ்யத்தை சாத்தான் முறியடிச்சா அவன் எப்படி பலன் கொள்ள முடியும்? நான் எப்படி பெயல்செபூல்னால துரத்துறேன்னு சொல்ல? அது யூகம், அது அவனுடைய யூகம், அவனுடைய சுய சிந்த, அவனுடைய சுய வழிமுறையில நியாயம் தீர்க்கிறது. யோவான் 9ஆம் அதிகாரத்துல சீசர்கள் ஒரு நியாயம் தீர்ப்பை கொண்டு வந்தாங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனம், 1-2 வசனத்தை வாசனம். அவள் அப்புறம் போகையில் குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இந்த இடத்துல தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு கூட இருக்கிறான். அந்த குருடனா பிறந்ததுக்கான காரணம் என்னன்னு அவன் கேட்கல. அந்த குருடனுடைய நிலைக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்கல. இவன் பாவம் பண்ணாலதான் இவன் குருடனா இருக்கிறான். இன்னும் இவன் பிறக்கும் போது பாவம் பண்ணியிருக்கான், இல்லை இவனுடைய பெற்றோர்கள்னால இவன் பாவம் பண்ணியிருக்கான்ற யூகம். வேற எங்கேயுமே தெளிவுபடுத்தாத விஷயத்தை மனித யூகங்களை வச்சு நியாயம் தீர்க்கிறது. யூத யூகத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கிறத இப்படிதான் நியாயம் தீர்க்காது என்றார். இன்னொருத்தனை குற்றவாளியை நியாயம் தீர்க்கும் பொழுது உண்மை என்னன்னு தெரியாம நியாயம் தீர்க்காது. நீ விரும்புகிறபடி இல்லாதனால நியாயம் தீர்க்காத, யூகத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்காத. நாலாவதா, தன்னை நீதிமான் என்று காட்டும்படி நியாயம் தீர்ப்பது. நான் சரி, 2 பேருக்கு சண்டை வந்துருச்சுன்னா பாதிக்கப்பட்டவன் போய் சொல்றதுக்கு முன்னாடி இவன் போய் சொல்லிடுவான், நான் தான் சரி, அவன் தப்பு, என் பக்கம் தான் நியாயம் இருக்குது, என் பக்கம் தான் சரி இருக்குது. யோவான் 8ஆம் அதிகாரத்துல நம்ம அதை பார்க்கிறோம். விபச்சாரத்துல கையும் மெய்யுமா ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வரா, ஆதாரத்தோட பிடிச்சிட்டு வரா. ஆதாரத்தோட பிடிச்சிட்டு வந்து ஏசிட்ட கொஞ்சம் நிறுத்திட்டு என்ன சொல்றாங்க, நியாயப்பிரமாணம் இவளை கல்லறிந்து கொல்ல சொல்லு, நீங்க என்ன சொல்றீங்க? இவ கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவள்னு அவங்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? நாங்களாம் யோக்கியமானவர், நாங்க உபச்சாரம் பண்ணல, நாங்க சரியா இருக்கிறோம், அவ பாவத்துல இருக்கிறா, நாங்க கரெக்டா இருக்கிறோம், தங்களே நீதிமான்களாக காட்டிக்கொள்வதற்காக. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு ஆயக்காரன் பரிசேயன் ஜெபம் பண்ணும்போது அதான் நடக்குது. ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணா, நான் இந்த ஆயக்காரனை போல இல்ல, நான் இந்த உபச்சாரக்காரனை போல இல்ல, நான் ரொம்ப நீதிமானா இருக்கிறேன், நான் ரொம்ப பக்தி உள்ளவனா இருக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் எல்லாம் பண்றேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் என்று காட்டும்படி நியாயம் தீர்ப்பார். என்கிட்ட குற்றம் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காண்டி இன்னொருத்த மேல குற்றத்தை சாட்டுறது. அடுத்து, அன்பையும் கிருபையும் அடிப்படையாக கொண்டு நியாயம் தீர்க்காமல் இருக்கிறது. நியாயம் தீர்க்கிறப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாண கட்டளைகள்ல நீ பாவத்தை சொல்லும் பொழுது நீ அன்போட மன்னிப்போட நியாயம் தீர்க்கணும். அன்போடையும் மன்னிப்போடையும் தான் நீ கடிந்து கொள்ளணும்ன்றத சொல்ற. வேதத்துல எல்லா இடத்துலையும் கடவுள் நியாயம் தீர்க்கும் பொழுது அதுல இரக்கமும் மன்னிப்பும் இருக்குது. கடவுளுடைய நியாய தீர்ப்புல இரக்கமும் அன்பும் இல்லாம அவர் எங்கேயுமே நியாயம் தீர்க்க. ஆதாம் சாகவே சாவாயின்னு சொல்லும் பொழுது அவனுடைய பாவத்தை கண்டிக்கிறாரு, ஆனால் இரக்கத்தோட மன்னிப்போட கண்டிக்கிறார். அவனை மீட்கும்படியாக தேவன் நியாயம் தீர்க்கிறார். காயின் ஆபேலை கொல்றான், அவனுக்கு மனம் திரும்புதலை கொடுத்து அவனுடைய பாவத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். நோவாவுடைய காலம் வேதத்துல பல எடுத்துக்காட்டுகள் போகும் பொழுது விழுந்து போன பாவிய அவன் எவ்வளவு பெரிய அக்கிரமத்தையும் பாவத்தை செஞ்சாலும் தேவன் கிருபையின் அடிப்படையில அன்பின் அடிப்படையில நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தாவீதுடைய வாழ்க்கை. தாவீது இன்னொருத்தனுடைய மனைவி பத்சாபால கரப்படுத்தி விபச்சாரம் பண்ணி உரியா என்கிற உண்மையான வேலைக்காரனை கொண்டுட்டான். கொண்டுட்டு கடவுள்கிட்ட போல மனம் திரும்பல. ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். 1 வருஷம் ஆச்சு மனம் திரும்பல. ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறார். இப்ப நாத்தான் போய் தாவீதுக்கு ஒரு கதை சொல்றான்.
ஐயா, நம்ம ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்ன சம்பவம்? 2 பேர் இருந்தான். ஒருத்தன் ஒரு ஏழை வீட்டுல ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி தான் அவனுக்கு உயிர். தான் மகளை போல அந்த ஆட்டுக்குட்டியை நல்லா வளர்த்தான். அந்த ஆட்டுக்குட்டி தான் அவனுக்கு சொத்து. அவன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாங்கய்யா. அவனுக்கு திரளான ஆடு மாடுகள், பெரிய செல்வ செழிப்பான இருந்தான். ஒரு தடவை அவன் என்னோட அந்த ஐஸ்வர்யம் உள்ளவருடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி ஒருத்தன் வந்துட்டான். அந்த விருந்தாளிக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவனுடைய மந்தையில இருக்கக்கூடிய ஆடை ஒண்ணு எடுக்காம அந்த ஏழை வச்சிருக்க அந்த சின்ன ஆட்டுக்குட்டியை எடுத்து வெட்டி அந்த விருந்தாளிக்கு அவன் கொடுத்துட்டாயா அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றான். தாவீது கோபத்தோட வெகுண்டு இருக்கிறான். கோபத்தோட வெகுந்து எழுந்து அவன் கொல்லப்படணும்ன்றான். அந்த ஆட்டை கொண்டவன் சாகணும்ன்றான். நாத்தான் சொன்னா, ஆட்டை கொண்டவன் சாகிறது இல்ல, முதல் நீ சாகணும். நீ தான் அந்த மனுஷன். அவன் ஆட்டை வெட்டுனா நீ உரியாவை வெட்டுன. நீ உரியா என்கிற தேவ மனிதனை, உண்மையுள்ள ஒரு வேலைக்காரனை வெட்டுன. நீ மனம் திரும்பணும். நீ உன்னை சீர்படுத்தணும். கடவுளுக்கு எதிராக அவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கு. அங்க பாவத்துடைய கண்டிப்பையும் பார்க்கிறோம், கடவுளுடைய இரக்கத்தையும் பார்க்கிறோம். கடவுள் அவனுடைய ராஜ்யத்தை விட்டு வச்சிருந்தார். கடவுள் அவனை முழுமையா சங்காரம் பண்ணல. துணிகரமா எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு நீ இருக்கிற, கடவுள் உன்னை விட்டு வச்சிருக்கிறார். கடவுள் உன்னை நீ நியாயம் தீர்க்கவும் வாயின் அடிப்படையில கடவுள் உன்னை தீர்க்காம வச்சிருக்கிறாருன்னு சொன்னார். தாவீது அந்த இடத்துல நாத்தான் மேல கோபப்படல. நாத்தானுக்கு என்ன தைரியம் ராஜா மேலே குற்றம் சாட்டினா, உனக்கு என்ன தைரியம் என்னைய குற்றவாளி ஆக்கிட்டான்னு அந்த இடத்துல ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து மனம் தருவான். ஒரு உண்மையான நியாய தீர்ப்பு அப்படிதான் இருக்கும். ஒரு உண்மையான குற்றம் சாட்டுதல் அப்படிதான் இருக்கணும். அதான் அதை செய்யணுன்றத தேவன் அங்க சொல்றார். சரிங்களா? இப்ப முதல் இந்த 4 வசனங்களை இயேசு சொல்லும் பொழுது, இந்த குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடினா ஒருத்தனுடைய தப்ப சொல்லும் பொழுது, ஒருத்தனுடைய தவற குற்ற காட்டும் பொழுது, உன்கிட்ட இந்த குணாதிசயங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நீ உண்மையாகவே நீ அந்த நியாயமான தீர்ப்புக்கு எந்த வகையில் அவனை ஆக்கினைக்கு எதுவா தீர்க்கிறியோ அதுக்கு நீ பாத்திரவானா இருக்கிற அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை அவர் சொல்றார். இப்ப புதிய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல நிருபங்கள்ல நியாயம் தீர்க்கிறத பார்க்கிறோம். இப்போ ஒண்ணு கொஞ்சம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு திருச்சபையை சேர்ந்த ஒரு மனுஷன் தகப்பனுடைய மனைவிய அவன் வச்சுட்டான். தவறான உறவுல இருந்தான். அந்த விபச்சாரத்தை சபை எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த சபை என்ன நினைச்சா நம்ம நியாயம் தீர்க்க கூடாது, அது அவனுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை, அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை, நம்ம வேலையை பார்ப்போம் வந்துட்டாங்க. பவுல் எல்லாம் சொல்றான், நீ அப்படி இருக்கக்கூடாது, அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஒதுங்கி போகலாம். அவன் சபைக்கு தெரியும்படியா அந்த பாவம் வெளியரங்கமாகி சபையை அதுக்கு எடுத்து போடும். சபையை விட்டு அவனை தூக்கு, அவனுடைய பாவத்தை நியாயமா எச்சரி, அவனை தூக்கி ஜெயில போடுன்னு சொல்லல, அவனை தூக்கி மரண தண்டனைக்கு உட்படுத்துன்னு சொல்லல, அவனை சபைக்கு வெளியே வை. இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை அவனுக்கு கொடுக்காது. கடவுளுடைய உறவுல இருந்து அவனை பிரிச்சு வை. அவனுக்கு மனம் திரும்புதலை நீ ஏற்படுத்தி கூடுன்ற சபையினுடைய பரிசுத்தத்துக்காக கிறிஸ்துவனுடைய நாமம் கலங்கப்படாதபடி அவன் நியாயம் தீர்க்கிறார். வேதம் ஒரு புறம் அநீதியான முறையில் நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லுது, மறுபுறம் நீதியான முறையில நியாயம் தீர்ப்பதனுடைய அவசியத்தை நமக்கு சொல்லுது. நிருபங்கள் தோறும் நியாயம் தீர்ப்பதை பார்க்கிறோம். பவுல் அநேகரை சுட்டி காட்டுறான். இம்னேயும் அலெக்சாந்தரும் அரிப்பிளவை போன்றவர்கள், நீ தியோத்திரப்பை பின்பற்றாத, இவனெல்லாம் நீ கூட்டு சேர்த்து வச்சுக்காத, இவனோட நீ ஐக்கியப்படாத, இந்த புறஜாதிகளோட சேர்ந்து இருக்காதுன்ற வித்தியாசத்தையும் பிளவுகளையும் வேதம் நமக்கு ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனை விமர்சிக்கும் பொழுது, ஒரு மனிதனை திருத்தும் பொழுது அதனுடைய நோக்கம் அன்பால தூண்டப்பட்டதா இருக்கணும். ஒரு மனிதனை குற்றம் சாட்டுறது என்பது நம்ம பாதிக்கப்பட்டோன்றதுக்காண்டி குற்றம் சாட்டக்கூடாது, நம்ம அவனால காயப்பட்டோன்றதுக்காண்டி அவன் நியாயம் தீர்க்க கூடாது, எது உண்மைன்னு தெரியாம மேலோட்டமா கேட்டுக்கிட்டு குற்றம் சாட்டக்கூடாது. உங்களை பத்தி ஒரு செய்தி, தவறான செய்தியை ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அதை அப்படியே நம்பிக்கிட்டு போய் நீ கேட்டக்கூடாது. அது தீர விசாரிச்சு உண்மையா சரியா, சரியான முறையில் சொல்லப்பட்டதா, அதனுடைய என்ன நோக்கம் என்ன பின்னணின்றத ஆராயணும். யூகத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கக்கூடாது, நம்ம யோக்கியமா காட்டுறதுக்காக நியாயம் தீர்க்கக்கூடாது. அன்பு கிருபையோட பரிசுத்த அடையாளங்களோட நியாயம் தீர்ப்பது அவசியம். அப்படிதான் இயேசு நியாயம் தீர்த்தார். இயேசு பரிசேயர்கள் நியாயம் தீர்க்கும் பொழுது அங்க அன்பு இருந்துச்சு, இரக்கம் இருந்துச்சு. இயேசு பரிசேயர்களையும்
கள்ள உபதேசங்கள் நியாயம் தீர்க்கும் பொழுது அங்க பரிசுத்த அடையாளங்கள் இருந்துச்சு. மக்கள் தேவனது மகிமையும் பரிசுத்தையும் அங்கு கண்டு கொண்டார்கள் வேதம் சொல்ற. அதாவது சொல்றாரு, உன் கண்ணு இருக்கக்கூடிய உத்தரத்தை முதல் எடு. ஒன்ன நீ சுத்தமாக்காம நீ மற்றவனை குற்றப்படுத்தக்கூடிய அதே பாவம் உங்ககிட்டே இருக்குது. மற்றவங்க ஒருத்தன் கொலை செய்யறான், நான் கொலை செய்யலைங்க, விபச்சாரம் பண்ண விபச்சாரம் பண்ணாங்க நீ சொல்லலாம். மலை பிரசங்கத்தை சொல்றாரு, நீ கோவப்படுறதே கொலை, நீ தவறா இச்சிக்கிறதே கொலைன்றார். அதையும் இதையும் கடவுள் ஒரே தராசுல தான் வச்சுப்பாங்க. எல்லா மனிதரும் இந்த உலகத்துல பாவீங்க. உலகத்துல நியாயம் தீர்க்கணும், கடவுள் மட்டும்தான் நியாயம் தீர்க்க முடியும். யாருக்கு எந்த தகுதியும் இல்லை. தேவ மனிதர்கள் நம்ம நியாயம் தீர்க்கும் பொழுது நம்மை சுத்திகரிக்கப்படாம நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. நான் ஜெயிக்காத ஒரு பாவத்தை, நான் வெற்றி கொள்ளாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தன் செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது. இன்னொருத்தனை செய்வதற்கு பலவந்தப்படுத்த முடியாது. அதாவது சொல்றாரு, அந்த மக்களை பார்த்து, அந்த மாயக்காரனாய பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கை அவ்வளவு கேவலமா இருக்குது, ஓ வாழ்க்கையில் அவ்வளவு உத்தரத்தை போல பாவத்தை நீ வச்சுக்கிட்டு எப்படி இன்னொருத்தர் நியாயம் தீர்க்குன்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஆனா நீ நியாயமே தீர்க்காத அமைதியாருன்னு சொல்லாத. 5ஆம் வசனம் சொல்றாரு, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் தோழனில் இருக்கிற உத்தரத்தை துரும்ப எடுத்து போட வகை பார்ப்பாய். நீ நியாயம் தீர்க்கலாம், நீ அவனுடைய குற்றத்தை சொல்லலாம், அவனுடைய துரும்பை எடுத்து போடலாம், உன் உத்தரத்தை எடுத்து போட்டுடுவா. உன் உத்தரத்தை எடுத்து போட்டேன்னா அவனுடைய துரும்பை எடுத்து போடக்கூடிய பலன் உனக்கு இருக்கும். உன்னைய நீ பரிசுத்தப்படுத்து, உன்னை ஆவிக்குரிய பலம் உள்ளவனாக்கு, உன்னைய நீதிக்குரியவன் ஆக்கு. அப்ப நீ தைரியமா இன்னொருத்தனுடைய குற்றச்சாட்டுகளையும் இன்னொருத்தனுடைய பாவங்களையும் எடுத்து சொல்ல முடியும்னு சொல்லி சொல்றாரு. 6வது வசனம் அதோட சேர்ந்த ஒரு வசனம், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாது. இப்ப இங்க பரிசுத்தனா எது, நாய்னா எது? பரிசுத்தமானதன் வேதம் சொல்லும் பொழுது தேவனுடைய சத்தியங்களை சொல்லுது, சுவிசேஷத்தினுடைய விலை மதிப்பை சொல்லுது, கடவுளுடைய ஆவிக்குரிய சிலாக்கியங்கள், இது எல்லாமே பரிசுத்தமான வேத வார்த்தை. அதை நாய்க்கு கொடுக்காது. நாயினா தெருநாயை சொல்ற, நாயினா இங்க ஒரு மனிதர்களை சொல்றார், நாய் போல இருக்கக்கூடிய மனிதர்களை சொல்றார். 2 பேதுரு 2:22 பேதுரு இதே வார்த்தைகளை பயன்படுத்துறார், பவுல் பயன்படுத்துறாரு. 2 பேதுரு 2:22 ஆசிங்க. இருபத்தொன்னு வாசிங்க. இங்க பேதுரு நியாயம் பண்ணி பயன்படுத்துறாரு, இயேசு பயன்படுத்தினா அதே நோக்கத்தோடு பயன்படுத்துறது. இது யாருன்னா 2ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இது கள்ள போதகர்கள், திருச்சபையிலிருந்து சுவிசேஷத்தை எதிர்ப்பவர்கள், திருச்சபையிலிருந்து கடவுளுடைய பிரமாணத்தை எதிர்த்து அசுத்தத்தோட இச்சையோடு வாழக்கூடிய மக்கள். அவங்களை குறிச்சு ஒவ்வொரு குணாதிசயமா சொல்லிட்டு தான் அவர் அங்க என்ன சொல்றாரு, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு சத்தியத்தை தெளிவா கேட்டு சத்தியத்தை தெளிவா தெரிஞ்சு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு இதெல்லாம் உண்மை இல்லைங்க, இதெல்லாம் சரியில்லைங்க, இதெல்லாம் சத்தியம் இல்லைங்க, உண்மை எதுன்னு தெரிஞ்சு சத்தியம் எதுன்னு தெரிஞ்சு சுவிசேஷம் எதுன்னு தெரிஞ்சு ஒருத்தன் விலகும் பொழுது அவனை தான் நாயின்ற, அவனை தான் பண்ணின்ற. அப்படிப்பட்டவர்களை பரிசுத்தமான நாய்களுக்கு கூடாதே. வேல்யூ புரியாதவன், சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை உணராதவன், அநேக முறை சத்தியத்தை கேட்டும் அதை குறித்து அலட்சியம் பண்றவன், அதன்படிலாம் வாழ முடியாது, அதெல்லாம் சரியில்லைங்க, அப்படிலாம் இருக்க முடியாது, இதெல்லாம் உண்மையான சத்தியம் இல்லைங்க, இதெல்லாம் போலியானு சொல்லக்கூடிய மனிதனை நீ கொடுக்காத. அதாவது நீ நியாயம் தீர்க்காத, நியாயம் தீர்க்கிறது ஆபத்து, உன் சுயமா நியாயம் தீர்க்காத சொன்ன அவரு, நீ எந்த நியாயம் தீர்க்கும் மனமா அமைதி, எனக்கு எந்த வம்பும் இல்லைங்க, நான் உண்டு என் வேலை உண்டு இருக்குங்க, நான் யாரையும் குற்றப்படுறது இல்லைங்க, யாரையும் எனக்கு குறை சொல்றது இல்லைங்க, நான் பாட்டுக்கு என் குடும்பத்தை என் வாழ்க்கையை பார்த்துருக்கேன், அப்படி இருந்துடக்கூடாது. அதனால அவர் சொல்றாரு, நீ எச்சரிக்க வேண்டிய இடத்துல எச்சரிக்கணும், நீ கவனமா இருக்க வேண்டிய இடத்துல கவனமா இருக்கணும். கடவுளுடைய சத்தியம் பாதிக்கப்படுகிற இடம், கடவுளுடைய மகிமை குலைக்கப்படுகிற இடம், கடவுளுடைய சுவிசேஷத்தை நிராகரிக்கக்கூடிய இடத்துல நீ நியாய தீர்ப்பை சொல்லணும். அதனாலதான் கலாத்தியர்ல நீ நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு பவுல் சொன்னாரு. சுவிசேஷத்துக்கும் கடவுளுடைய மகிமைக்கும் விரோதமா இருக்கிறவனை எதுக்கணும். நீ
நீ ரெண்டு பக்கம் நிற்க நியூட்ரலா இருக்க முடியாது. நான் அங்கிட்டு இல்லைங்க இங்கிட்டு இல்லைங்க, நான் நடுவுலங்க, நான் யாரையும் குற்றப்படுத்தக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. கிறிஸ்தவனா நீ அப்படி இருக்க முடியாது. நீ பரலோக ராஜ்யத்தின் புத்திரனா நீ வாழணும்னு சொன்னா நீ தவறான முறையில நியாயம் தீர்க்க கூடாது, நீதியான முறையில நியாயம் தீர்க்கணும். உனக்கு எது நியாயம் தெரியணும், எது பண்ணின்னு உனக்கு தெரியணும். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாது எங்கள் ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய சுவிசேஷத்தின் மகத்துவத்தை மேன்மையை உணராதவர்கள். யூதனுக்கு நாயும் பண்ணியும் அசுத்தமான விலங்கு. ஆண்டவர் பழைய ஏற்பாடு அதை சொல்றாரு, யூதர்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாயை வீட்டில் வச்சு வளர்க்குற மாதிரினா அன்னைக்கு அவங்க வளர்க்கல. நாய் யூஸ்வலா தெருநாயா அசுத்தமுள்ள ஒரு விலங்கா இருந்தது, பன்றியும் ஒரு அசுத்தமுள்ள விலங்கா இருந்தது. யூதன் அந்த புறஜாதிகளை நாய் நினைச்சான், புறஜாதிகளை பண்ணி நினைச்சான். ஏன்னா அவன் கடவுளை அறியாதவன், கடவுளுடைய மகத்துவத்தை அறியாதவன், தூசிக்கிறவன் சொல்லி சொன்னான். பேசுங்க சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில் அசுத்தமானவர்கள், சத்தியத்தின் மதிப்பை உணராதவர்கள், சத்தியத்தை மிதித்து போடுகிறவர்கள், சரியான சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய எல்லாரையும் ஆண்டவர் அப்படிதான் ஒப்பிடுகிறார். இப்ப அப்படிப்பட்டவனுக்கிட்ட நீ பொறுமையா நிதானமா சகிப்புத்தன்மையோட நியாய தீர்ப்போட அமைதியா இருந்து போகாத. நீ சுவிசேஷத்துக்காக நிற்கும் பொழுது, நீ பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது அதற்கு பாத்திரமான சரியான மனிதனிடத்தில் அதை நீ அணுக ஞானமாறு. புறாவை போல கபடற்று, சர்ப்பங்களை போல வினா உள்ளவனாரு. அதான் மத்திய 10ஆம் அதிகாரத்துல சீசர்கள்ட்ட நீங்க உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, நீங்க கிராமங்களுக்கு போய் உங்க செய்தியை சொல்லும் பொழுது அதுல கேட்டு சமாதான பார்த்துட்டு இருந்து அவன் வீட்டுல இரு. உன் செய்திய தவறான உபதேசம் தேவதூசணம் சொல்லி ஒருத்தர் நிராகரிச்சான்னு சொன்னா அவனை விட்டு வெளியே போய் அவனுக்கு எதிராக அவன் காலில் படிந்த தூசியை உதறி போய் நியாய தீர்ப்ப சொல்லு. இந்த கடவுளுடைய வார்த்தையை நிராகரித்து இந்த சுவிசேஷத்தை மறுதளிக்கக்கூடிய நீ தேவனால நியாயம் தீர்க்கப்படுவன்றதை சொல்லு. அதுக்குதான் நம்ம கல்ல உபதேசத்தை எச்சரிக்க வேண்டியது இருக்குது. நமக்கும் மற்றவங்க பெந்தகோஸ்தைக்காரங்களுக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை. நமக்கு அவங்களுடைய ஆராதனைக்கு எந்த விதமான தனிப்பட்ட வருத்தமும் இல்லை. அவர்கள் தேவ வார்த்தைக்கு விரோதமா தேவ மகிமையை குலைத்து போடுகிறவர்களா, கடவுளுடைய வார்த்தைக்கு கடவுளுடைய மகிமைக்கு கடவுளுடைய பிரமாணத்துக்கு எதிராக இருக்கும் பொழுது கண்டிக்கணும், எச்சரிக்கணும். இயேசு பரிசேயர்களையும் வேதப்பாரர்களே அநேக எச்சரிப்புகளை பயன்படுத்தினார். வரலாறு முழுவதும் அந்த எச்சரிப்பை அப்போஸ்தலர்கள் பயன்படுத்துறாங்க. அப்போ ஒரு விசுவாசியா நீங்களும் நானும் செய்யணும். ரைட். முதல் 6 அதிகாரம் நமக்கு பிரதானமா இங்க என்ன சொல்ல வருகிறதுன்னு சொன்னா, ஒரு விசுவாசியா நீ முதல்ல இன்னொருத்தனுடைய பாவத்தை கண்டிக்கும் பொழுது உன்னுடைய பாவ இயல்பையும் பாவ இருதயத்தையும் முதல்ல ஆராய்ஞ்சு பாருங்கிறதுதான் பிரதானமா இயேசு கிறிஸ்து சொல்றார். அதாவது நான் சொந்த பாவ இருதயத்தை குறிச்சு ஜாக்கிரதை உள்ளவன் தான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும். நான் சொந்த இருதயத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவன்னா இன்னொருத்தனுடைய பாவத்திலிருந்து அவனை காப்பாற்ற முடியும், இன்னொருத்தனை சரியா நியாயம் தீர்க்க முடியும்ன்றத பார்க்கணும். இப்ப ஏன் ஆண்டவர் இந்த 6 வசனத்துல இத ஆழமா நமக்கு ஒண்ணு சொல்றாருங்க. அவர் முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இயேசு இந்த உலகத்துல இப்படிப்பட்ட அநீதியுள்ள நியாய தீர்ப்பை சந்திச்சனாலதான் சிலுவையில ஏற்றப்பட்டார். அவரை மக்கள் மேலோட்டமாக உண்மை தெரியாம அவரை நியாயம் தீர்த்தான். அவரை மக்கள் தங்களுடைய சுய விருப்பத்துக்கு ஏற்றபாடு அவர் இல்லைன்னு சொல்லி அவர் நியாயம் தீர்த்தான். யூகத்தின் அடிப்படையில் அவரை நியாயம் தீர்த்தான். தங்களை நீதிமான்கள் என்று காட்ட நியாயம் தீர்த்தான். அன்பும் இறக்கமும் இல்லாம அவரை நியாயம் தீர்த்தான். இன்னொருத்தனை குறிச்ச அவருடைய பார்வை, இன்னொருத்தனுடைய பாவத்தை குறிச்ச அவருடைய குற்றச்சாட்டு அது சரியா இல்லைன்னு சொன்னா நீ மிகப்பெரிய ஆபத்தை அழிவையும் இந்த சமுதாயத்துக்கு உனக்கும் கொண்டு வருவன்றது ஆண்டவர் சொல்றார். மற்ற மனிதனை குறித்து நான் என்ன யோசிக்கிறேன், மற்ற மனிதனுடைய பாவத்தை குறித்து என்னுடைய பார்வை எப்படி இருக்குது, மற்றவனுடைய துன்மார்க்கமான நிலையை குறித்து என்னுடைய சிந்தை எப்படி இருக்குது. நம்மளால கண்ணை மூடிட்டு நியாயம் தர முடியாது. நான் பாட்டுக்கு மேலோட்டமா இஷ்டத்துக்கு நான் நினைச்சபடி இன்னொருத்தருடைய தவற சொல்ல முடியாது. வாய்க்கு முதலாம் இன்னொருத்தரை குறித்து பேசிட முடியாது. நீ கிறிஸ்தவனா நான் வழக்கம் உள்ளவனா ஜாக்கிரதையா இன்னொருத்தனுடைய தவற சொல்லும் பொழுது நீதியா பயபக்தியா உன்னைய பரிசுத்தப்படுத்தி கொண்டு உன்னை சுத்தவானா பாதுகாத்து கொண்டு நீ தேவனுக்கு உகந்தவனா பாவத்தை போராடி ஜெயிச்சு உன் உத்திரத்தை எடுத்து போட்டு உன் கண்ணை தெளிவாக்கி நீ கடவுளுடைய பரிசுத்தல பயணிக்கும் பொழுது நீ நியாயமா நீதியான முறையில நியாய தீர்க்க முடியும். அதை சொல்லணுன்றதை சொன்னார். நம்முடைய நியாய தீர்ப்பு தவறா இருந்துச்சு, இன்னொருத்தன் மேல் நம்முடைய பகைமை தவறா இருந்துச்சு, இன்னொருத்தன் மேல இருக்கக்கூடிய நம்முடைய எரிச்சல்
இன்னொருத்தனை குறித்து இருக்கக்கூடிய நமக்கு கூடிய கஷ்டமான உணர்வுகள், இது எல்லாம் கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் இல்லைன்னு சொன்னா அது மிகப்பெரிய அநீதியும் ஆபத்தையும் கொண்டு போய் விடும். நீதியா நியாயமா வேத வார்த்தையின் அடிப்படையில பரிசுத்த சிந்தையோடு நியாயம் தீர்க்க அதை எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம சக மனிதனுக்கு இடரலா இருப்போம். சக மனிதனிடத்துல அன்பை காட்டாம, இரக்கத்தை காட்டாம, மன்னிப்பை காட்டாம, வேத வசனத்தின் அடிப்படையில், சுவிசேஷத்தின் அடிப்படையில கடவுளுடைய மகிமையை காட்டாம போகக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. நம்ம எச்சரிக்கணும், கண்டிக்கணும், நியாயம் தீர்க்கணும், சுட்டி காட்டணும். அதே சமயத்துல கவனம் உள்ளவர்களா, ஞானம் உள்ளவர்களா, கபடற்று சுவிசேஷத்தை எதிர்க்கவன்கிட்ட போய் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியா அதை நிராகரிக்க போய் திரும்ப திரும்ப நான் பொறுமையா நீதியா அவனுக்கு என்னுடைய சுவிசேஷம் ஏசு எங்கேயுமே அப்படி சொல்லல. சுவிசேஷத்துல பவுல் எங்கேயுமே சொல்லல. இக்கோனியா லீஸ்திரா பட்டணத்துக்கு போற அவனை கல்லடிச்சு கொண்டு அவனை அனுப்புறான். தன்னுடைய ஆடைகளை தூசியை உதறி போட்டு கடவுளை நியாயம் தீர்ப்பாருன்னு சொல்லிட்டு போறான். சுவிசேஷத்தை தெரிஞ்சு நிராகரிக்கக்கூடிய மனிதன் அநேக முறை கேட்டு கடவுளுடைய வார்த்தையை நிராகரிக்கவன்கிட்ட போய் நீ போராடிட்டு இருக்காது. அவன் நாய், அவன் பண்ணி, அவன் உன்னைய அழிச்சிருவான், அவன் உன்னைய கொன்றுவான், உன்னைய கரப்படுத்துவான். அதான் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது நீயும் சோதனையில விழாதபடி எச்சரிக்கையாரு. இன்னொருத்தனை கண்டிக்கும் பொழுது, எச்சரிக்கும் பொழுது உன்னை பின்வாங்க செய்யக்கூடிய காரியங்கள் நீ கவனமா இருந்தார். அப்போ உட்காந்து ஆராய்ஞ்ச பக்கம் நான் பரலோகத்தின் குடிமகனா இருக்கேன்னு சொன்னா இன்னொரு மனிதனுடைய டிகினிட்டி, இன்னொரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த சுபாவம், கனம், மேன்மையை இதெல்லாம் நான் ஞானமா பார்க்கணும். ஒரு புறம் நான் பாவத்தை கண்டுக்காம போகக்கூடாது, மறுபுறம் என்னுடைய சுயநலத்துக்காண்டி பாவத்தை அநீதியான முறையில் நியாயம் தீர்த்தக்கூடாது. மிகுந்த கவனமா நீதியா நம்ம நடக்கின்றதை இயேசு எதிர்பார்க்கிறார். அதை தொடர்ந்து நம்ம 7-12 வசனத்துல இயேசு 2வது அவன் சொல்றாரு, முதல்ல தனிப்பட்ட இருதயத்தை ஆழமா பாவத்தை உணரணும். 3வது 7-9 வசனத்தை வாசிங்க. தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? ரைட். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். நிறைய தேவாலய சுவர்ல அந்த வசனம் இருக்கு. நிறைய பரிச்சயமான ஒரு வசனம். இன்னைக்கு இதை பயன்படுத்தா நீ கேளு கடவுள் கொடுப்பாரு, நீ தேடு கடவுள் உனக்கு கண்டடைய வைப்பாரு, நீ தட்டிட்டே இரு கடவுள் உனக்கு திறப்பாரு, கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே எதை கேட்கணும்? போத நீ என்னத்தை கேட்க சொல்ற? கேளுனா எல்லாத்தையும் கேட்கிறதா? ஆசைப்படுற எல்லாத்தையும் கேட்கிறதா? நீ நினைக்கிறத கேட்கிறதா? உன் மனசு விரும்புறதை கேட்கிறதா? இந்த எந்த சூழ்நிலை இந்த வசனத்தை சொல்றாரு? இதுதான் இன்னைக்கு எந்த ஓசை காலம் இந்த வசனத்தை படிச்சு நீ கேளு, நீ காரு கேளு, வீடு கேளு, நீ பதவி உயர்வு கேளு, எல்லாத்தையும் கேளு கடவுள் கொடுப்பாரு. ஏற்கனவே நம்ம 6வது அதிகாரத்துல ஜெபத்துல எதை கேட்கணும் அவர் சொல்லியிருக்கிறார், எதை கொடுக்கணும், எதை அவர் தர முடியும்ன்றதை சொல்லியிருக்கார். இதே வசனத்தை லூக்கா பயன்படுத்தும் பொழுது எதை கேட்கணும், எதை கொடுப்பாருன்றதை சொல்றார். லூக்கா 11:13 வாசிங்க. லூக்கா 11:13. இருங்க அது எங்க இருந்து நீங்க வாசிங்கன்னா 10ல இருந்து வாசிங்க, 10-13 வரைக்கும் வாசிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களின் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொடுக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் உள்ளவா என்றார். நீ கேட்டா எதை கொடுக்கிறாரு? நீ நன்மையான ஈவை கொடுக்கிறார். நன்மையான ஈவு என்னது? நன்மையான ஈவு தம்மிடத்தில் வேண்டிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி கேட்கிறார். இப்ப நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை எதுக்கு கேட்கிறார்? அடுத்த கேள்வி வருது. பரிசுத்த ஆவியானவர் கேட்பதற்கான தேவை என்ன இருக்குது? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை
கேளுங்கன்னு அவர் சொல்லும் பொழுது, இப்போ மேற் சொல்லிய வசனங்கள் 1-6 வசனம் பார்க்கணும். 6 வசனத்துல ஒரு மனிதன் சக மனிதனுடைய பாவ நிலையை குறிச்சு நீதியான புரிதல் இருக்கணும். அவன் பாவத்தை சுயாதீனமா நியாயம் தரக்கூடாது, பாவத்தை எச்சரிக்காமல் இருந்தக்கூடாது. இதுக்கு அவனுக்கு என்ன தேவை? இது எப்படிங்க நான் செய்யறது? எப்படிங்க இன்னொருத்தனை சரியான முறையில் நான் அணுகிறது? இன்னொருத்தனுடைய தவற வேத அடிப்படையில் எப்படி நான் நியாயம் தீர்க்கிறது? இன்னொருத்தனை எப்படி குற்றம் சாட்டுறது? இன்னொருத்தனை எப்படி அன்போட மன்னிப்போட நான் செய்யறது? அதுக்கு உனக்கு ஆவிக்குரிய ஞானமும் பலனும் தேவை. அதுக்குதான் உனக்கு ஆவியானவர் தேவை. இப்ப கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு சொன்னா, மேல் சொல்லிய உபதேசங்கள் 5ஆம் அதிகாரத்துல இருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் உனக்கு சொன்ன ஆவிக்குரிய உபதேசத்தை நீ செய்ய முடியாது. நீ நீதியா உன்னால நியாயம் தீர்க்கவே முடியாது. நீ இன்னொருத்தனை தப்பாதான் யோசிப்ப, இன்னொருத்தனை தவறாதான் குற்றம் சாட்டுவ. உன்னுடைய பாவ சுபாவத்துல எந்த மனிதனை குறித்து சரியான எண்ணம் உனக்கு இருக்காது. அதுக்குதான் உனக்கு ஆவிக்குரிய ஆவியானவருடைய பலன் தேவை. இன்னொரு மனிதனத்துக்கு முன்பாக நீ நியாயமா கவனமா வாழ்றதுக்கு, உன் உத்திரத்தை எடுத்து போடுறதுக்கு, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடுறதுக்கு நீ கேளு. நீ பரிசுத்தமான நாய்களுக்கு கொடாம இருக்கிறதுக்கான ஞானத்தை அவர்கிட்ட கேளு, புத்தியை அவர்கிட்ட கேளு. அதை தான் சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும். எந்த இடத்துல அந்த வசனம் சொல்லப்படுதுன்றது முக்கியம். கடவுளுடைய ஆவியானுடைய வழிநடத்துதல், அதனுடைய வல்லமை, அவருடைய குணாட்சியத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் நாம பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கேளு. கடவுளுடைய சித்தத்தை அறியவும், ஞானத்தை அறியவும், பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கெடுப்பதற்கும், சோதனையில விழுந்து போகாதபடி காப்பாற்றப்படுவதற்கும், கடவுளுக்காக நீதியாக பரிசுத்தமாக வாழக்கூடிய வாழ்க்கையே கேட்கணும். மற்றவர்கள் மேல அன்பையும் மன்னிப்பையும் செலுத்துவதற்கு, மற்றவர்கள் அநியாயமாக நியாயம் தீர்க்காம கிருபை தேவதற்கு நீ கேளுன்றார். இது மூல மொழியில கேளுங்கள் சொன்னா, கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்பொழுது கிடைக்கப்படும், தட்டிக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், அப்படிதான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் ஆண்டவர் நீ கேளு உனக்கு கிடைக்குன்னு சொல்லல, 3 அழுத்தத்தை கொடுக்க. நீ கேளு, கேட்பதோட நிறுத்தாத, தேடு, தேடுறதோட நிறுத்தாத, தட்டு. இந்த 3ஐயும் ஒரு பிரதானமா ஐசார்ட்ட சொல்றாரு. இப்ப எதை கேட்கணும் நம்ம பார்த்தாச்சு. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறார், எல்லாத்தையும் கிடையாது. நீ படுக ஆடம்பர வாழ்க்கை, உங்களுடைய சுய இச்சை, நீங்க நினைக்கக்கூடிய கனவு உலகத்தெல்லாம் கொடுக்க மாட்டார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய மகிமைக்காக, நன்மையாக, தேவனுக்கு பயந்த காரியங்களை அவர் செய்வார். அதுக்காண்டி உலக பிரகாரமா சரீர பிரகாரமான எந்த தேவை நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லல. அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அது அவர் மனமூந்து கிருபையை அவர் கொடுக்குறேன்றார். அதான் நம்ம போன வார்த்தை நம்ம பார்த்தோம். ரைட். இப்ப தேடு. இப்ப எதை தேடணும்? தேடுறது ஒண்ணு. இப்ப கேட்பதுன்றது நம்ம ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் ஒண்ணு. தேடுறதுன்றது எப்படி தேடுறது? எதை தேடுறது? காணாம போனவனதான் தேட முடியும். தேடுறதுன்றது ஒரு நாள் வேலை கிடையாது. தேடுறதுன்றது தொடர்ச்சியான, அடைகிற வரைக்கும் தேடணும், தாகத்தோட தேடணும், விருப்பத்தோட தேடணும். அப்படிதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. இப்ப மத்தேயு 6:33 வாசிங்க. 6:33 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எதை தேடணும்னு சொல்றாரு? தேடு. 6:33 இங்க எதை தேடணும் அவரே சொல்லிட்டாரு. நீ கடவுளுடைய ராஜ்யத்தை தேடு. கடவுளுடைய ராஜ்யத்தை அவர் தேடுன்னு சொல்லும் பொழுது, தேவ ராஜ்யத்துக்கான பாத்திரமாக வாழ்வதற்கான போராட்டம். தேடுறதுன்றது தொடர்ச்சியான போராட்டம். ராஜ்யத்தை தேடுவதற்கான, ராஜ்யத்தின் புத்திரனா மாறுவதற்காக நீ போராடு. அதை கடவுளுடைய சமூகத்துல நீ கேளு. கடவுள் விரும்பக்கூடிய பரிசுத்த பரலோக குமாரனா நீ மாறுவதற்காக வளருவதற்காக போராடு. வளர்வுக்காக போராடுறத நீ தேடு அப்படின்றத அவர் அங்க சொல்றார். தேவனை ஆழமாக அறிந்து கொள்றதை தேடு. அவருடைய வழிகளை புரிந்து கொள்வதை தேடு. அவருடைய சித்தம் இன்னது என்பதை கண்டறிய நீ தேடு. இது எல்லாத்தையும் அவர் சொல்றார். தேடுறது எங்க போய் தேடுறது? கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள். உங்களுடைய முகத்தை தேடுறவர்களுக்கு நீ பலன் அளிக்கிறவர். எங்க தேடுறது? அவருடைய முகத்தை. வேத வாசிப்பு, ஜெபத்துல நேர செலவு செய்யறது. தேவனை பற்றிய அறிவை தேடக்கூடியதான் அவர் இங்க தேடுன்றார்.
இஷ்டத்துக்கு நம்ம நினைச்சதை தேடி ஓடுறதில்ல, நம்ம நினைச்ச வேலையையோ மற்ற காரியங்களோ தேடி ஓடுறத ஆண்டவர் இங்க சொல்லல. கேளு, தேடு, தட்டு. கேட்கறது ஒரு செயல், தட்டுறது கேட்கறத விட, தேடுறது கேட்கறத விட இன்னும் ஒரு ஆழமான செயல். தேடுறப்ப எப்படி தட்டுறது? முதல் ஏன் நான் தட்டுறேன்? மூடி இருக்கனால நான் தட்டுறேன். நான் போயிட்டு இருக்கிறேன், கதவு மூடி இருக்குது, என்னால பயணிக்க முடியல, நான் தட்டுறேன். நான் வாழ்வதற்கு தடைகள் இருக்கிறதுனால நான் தட்டுறேன். ஆண்டவர் அதான் இங்க சொல்றாரு, நீ கேட்டு தேடும் பொழுது உனக்கு தடை இருக்கும். நீ கேட்டு கடவுளுடைய பரிசுத்தத்தையும் கடவுளுடைய நீதியையும் கடவுளுடைய ராஜ்யத்தையும் கேட்டு நீ ஓடும் பொழுது உனக்கு தடைகள் உண்டு. ஆனா நீ தட்டு, அந்த தடைகள் விலகும்படியாக நீ தட்டு. தட்டிக்கொண்டே இரு. தடைகள் வழிநடக இருக்குது உனக்கு. ஒரே ஒரு தடை மட்டும் இல்லை, ஒரு கதவை தட்டி ஓப்பன் ஆகணும் அமைதியாயிடக்கூடாது. நீ பரலோகத்துக்கு போற வரைக்கும் உனக்கு கதவு க்ளோஸ் ஆகிட்டே தான் இருக்கு. நீ இயேசுடைய முகத்தை பார்க்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இரு. மணவாளனுடைய முகத்தை பார்க்கிற வரைக்கும் தட்டுகிற மாதிரி தட்டிக்கொண்டே இரு. நீ கடவுளுக்கு பிரியமா வாழ்வதற்கு இருக்கக்கூடியவனுடைய பாவ தடைகள், நீ பரிசுத்தமாக வாழ்வதற்கு இருக்கக்கூடிய குடும்ப தடைகள், நீ தேவனுக்கு பிரியமா வாழக்கூடிய பொருளாதார தடை, நீ தேவனுக்கு பிரியமா வாழ்றதுல உனக்கு இருக்கக்கூடிய எல்லா அநீதியான தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவதற்காக நீ தட்டு. தொடர்ந்து வளர்வதற்கு தொடர்ந்து பயணிக்கணும். யாரு தட்ட முடியும்? இலக்கை அடைகிறவன் தான் தட்ட முடியும். வாழ்க்கையில சவால்களை, தேவனுடைய திறந்த வாசல்களை அவர் நமக்கு புதிய வழியை காட்டும்படியாக தட்டு என்று சொல்லி அவர் சொல்றார். கடவுளுடைய பிரசன்னத்துக்காக, புதிய ஊழிய வாய்ப்புகளுக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சியை நோக்கி பயணிவதற்காக கதவு திறக்கிற வரைக்கும் நீ தட்டுன்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படி நீ தேடும் பொழுது கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அதோட முடிக்கல, அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட சொல்றாரு. உங்கள் எந்த மனுஷனாலும் தன் இடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? கொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் கேட்டு வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையான கொடுப்பதை அதிக நிச்சயம் அல்லவா? பாவத்தில் வாழ்ற நீ உன் பிள்ளை சாப்பாடு கேட்டா கல்ல கொடுப்பியா? உன் பிள்ளை அப்பத்தை கேட்டு மீனை கேட்டா நீ பாம்பை கொடுப்பியா? இவ்வளவு மோசமான நீயே உன்னுடைய பிள்ளைக்கு எது நல்லதுன்றதை அறிஞ்சு வச்சிருக்கும் பொழுது அன்பான பரலோக தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க ஆவலுடன் இருக்கிறார். இப்ப நீ ஏன் பாவத்தை ஜெயிக்கிறது இல்ல? உன் வாழ்க்கையில பரலோக அடையாளங்கள் ஏன் காணப்படல? இயேசுவினுடைய அடையாளங்களும் பரலோக ராஜ்யத்தின் புத்திரங்கள் ஏன் அடையாளம் காணப்படலாம்? நீ கேட்கறது இல்லை. நீ அதை தேவ சமூகத்துல தொடர்ச்சியா கேட்கறது இல்லை. நீ தாகத்தோட தேடுறது இல்லை. நீ பயிற்சியோட அதை தட்டுறது இல்லை. இதனாலதான் உனக்கு கிடைக்கிறது இல்லை. நீ தேடு, கட்டாயம் உனக்கு உண்டு. நீ ஆவிக்குரிய பலத்தை கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது கட்டாயம் கடவுள் தர்றாரு. பாவத்தை ஜெயிக்க முடியலன்னு கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது பாவத்துக்கான வெற்றியை தர்றாரு. அன்பின் இருதயம், மன்னிப்பின் இருதயம் இல்லைன்னு சொல்லி கடவுள்கிட்ட நீ மன்றாடும் பொழுது கடவுள் அதை தர்றாரு. நித்திய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நீ கேட்கக்கூடிய எல்லாத்தையும் 100% அவர் கொடுக்குறாரு. அவர் ஒரு பொழுதும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தாமல் போனதே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் நீங்கள் வாங்க. வர்றவனுக்கு இளைப்பாறுதல் உண்டு. வருத்தம் இருக்குதா? பாரம் இருக்குதா? கடவுளுக்கு பிரியமா வாழ முடியலன்ற துக்கம் இருக்குதா? சஞ்சலம் இருக்குதா? பாவ போராட்டங்கள் இருக்குதா? மேற்கொள்ள முடியல என்ற கஷ்டம் இருக்குதா? சந்தோஷம் இல்லையா? சமாதானம் இல்லையா? இக்கட்டுகளோடு இருக்கீங்களா? நம்ம ஆவிக்குரிய போராட்டத்தை மேற்கொள்ளணுன்றது ஆண்டவர் விரும்புறார். அதான் நம்ம கிடைக்கிறது இல்லை. யாக்கோபு 4 அதான் சொல்றாரு, நீங்கள் ஜெபித்தும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நீ உன் ஜெபம் எல்லாம் ஒரு இச்சையை நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிற, அதனாலதான் உனக்கு கிடைக்கிறது இல்லை. உன் ஜெபம் தேவனை பிரதானப்படுத்துகிற ஜெபமா இருக்கும் பொழுது நீ அதை பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி சொல்றார். இறுதியா அவர் சொல்றார், அது ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. 7 அதிகாரத்தில் ஆரம்பிச்சதனுடைய கன்க்ளூஷன், முடிவுடைய 12வது வசனத்தை அவர் சொன்னார். ஒரு மனுஷன் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிற, மனுஷன் உன்னை எவ்வளவு மேன்மையா கவனமா மரியாதையா ட்ரீட் பண்ண நினைக்கிறியோ அதை முதல்ல நீ அவனுக்கு செய்ய.
இன்னொருத்தன் நீ மரியாதை வேணும், நீ அவனுக்கு மரியாதை கொடு. இன்னொருத்தங்கிட்ட அன்பை எதிர்பார்த்தா நீ அன்பை கொடு. மற்றவங்கிட்ட மன்னிப்பு எதிர்பார்த்தா நீ மன்னிப்பு கொடு. மற்றவனுக்கு கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் ஓன் திரும்பி போகட்டும். நீ வாங்கிட்ட இருந்து தேவன் உனக்கு கொடுத்த அந்த மீட்பையும் அந்த பரலோக மகிமைகளையும் வாய்ப்புகளையும் உலகத்துக்கு கொடு. அதனுடைய விளைவுகளை தேவன் உனக்கு கொடுப்பார். மற்றவர்களை மன்னிக்கவும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும் சகித்துக் கொள்வதற்குமான பலனை நீ தேவனிடத்துல கேளுன்றார். ரைட். இப்ப ரெண்டாவதா இந்த பகுதியில ஆண்டவர் 7-12 நமக்கு என்ன சொல்றாரு? நீ பாவத்தை ஜெயிக்கிறதற்கு முதல்ல ஜெபத்துல போராடுகிறவனாக இருக்கணும்ன்ற முக்கியமான விஷயத்த அவர் சொல்றார். ஊக்கமான ஜெப வாழ்க்கையின் மூலமா தான் நீ பாவத்தை ஜெயிக்க முடியும். ஊக்கமான ஜெபம் இல்லாம நீ ஒருபொழுதும் ஆவிக்குரிய மனிதனா வாழ முடியாது. ரைட். ஒரு 5 அடிப்படையான பாடங்கள் அதுல நம்ம பார்க்கிறோம். 1, ஜெபம் இல்லாம எந்த ஆவிக்குரிய பலனையும் நீ பெற முடியாது. உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு ஜெபம் தான். கேட்கிறவனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனோ அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நீ கேட்காம அமைதியா இருந்துட்டு பாவத்தை ஜெயிக்கவோ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவோ ஆவிக்குரிய சுபாவத்துக்கு ஏதோ ஒருபொழுதும் மாற முடியாது. ஜெபம் என்கிற கருவி மூலமா தான் கடவுள் ஒரு மனிதனை சீசனாக வளர்க்கிறார். ஜெபம் இல்லாம ஒரு மனிதனும் கிறிஸ்துவினுடைய சாயலை பெற முடியாது. ஜெபம் இல்லாம எந்த ஒரு மனிதனும் பாவ சுபாவத்தை ஜெயிக்க முடியாது. ஜெபம் இல்லாம ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபத்துல போராடாதவே பாவத்தை போராடி ஜெயிக்க முடியாது. நான் கேட்டுட்டே இருக்கிறேங்க, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், என் பிள்ளையுடைய ரட்சிப்பு, என் கணவனுடைய ரட்சிப்பு, என்னுடைய பாவ சுபாவத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேனே, ஆனா எனக்கு பதிலே இல்லையே. நீ ஜெபம் பண்ற, ஜெபத்துல போராட மாட்டேன்ற. அதான் பவுல் நிருபங்கள் தோறும் சொல்றாங்க, நான் ஜெபத்துல போராடுறேன், நீ போராடு, இதே விடாம ஜெபம் பண்ணு, பதில் கொடுக்கிற வரைக்கும் தேடு. தேடுறதில்ல. நம்ம ஜெபிக்கிறோம், கேட்கிறோம், ஆனா தேடுறதில்ல, போராடுறதில்ல, கடவுள்கிட்ட மண்டிடுறதில்ல. ஆண்டவரே இந்த பாவத்தை ஜெயிக்கிற வரைக்கும் நான் உண்மை விட மாட்டேன்னு சொல்றது. ஆண்டவரே இந்த பலவீனத்தை மேற்கொள்கிற வரைக்கும் உங்க சமூகத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்றது. கடவுள்கிட்ட ஃபைட் பண்றது இல்லை. கடவுள்கிட்ட ஜெபத்துல போராடக்கூடிய போராட்டத்தை செய்யறது இல்லை. பாவத்தை ஜெயிக்கணும், பாவ சுபாவத்தை ஜெயிக்கணும், பரிசுத்தத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னா போராடுறதுதான் ஜெயிப்பான். சண்டை போடாதவனுக்கு வெற்றி வராது. ஓட்டப்பந்தயத்துல ஓடணும், ஓட்டப்பந்தயத்துல ஓடணும் ஆசைப்பட முடியாது. ஆசை வெற்றியை கொடுக்காது. ஆசைக்கான பயிற்சி இருக்கணும். போராடுறீங்களா? ஏன் நம்ம முதிர்ச்சியை நோக்கி இந்த உலகத்தினுடைய காரியங்கள் விலகி கடவுளுக்கு பிரியமா நம்முடைய பாவங்களை மேற்கொள்ளா போராடணும். ஜெபத்துல வளராதவே தேவனுக்குள்ள வளர்ச்சி முதிர்ச்சி ஒருபொழுதும் அடைய முடியாது. கேட்கணும், போராடணும், வளரணும், growth. கதவு அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்பட்டு பயணிகள் லக்கை நோக்கி ஓடணும். நம்முடைய வாழ்க்கையே முன்னேறல, நம்முடைய வாழ்க்கையே தேவனுக்குள்ளாக ஆசீர்வாதமா மற்றவனுக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கை இன்னொரு மனிதன் பார்த்து ஆச்சரியப்படும் விதமா ஏன் இல்லை? கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை நாம ஏன் நம்மளுடைய வாழ்க்கை வளராம ஏன் இருக்குது? ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தொடர்ச்சியா ஒரே மாதிரி இருக்கிறோம்? ஏன் மாற்றம் இல்லாத வாழ்க்கை இருக்குது? ஏன்னா நம்ம வளர்றதுக்கு என்ன செய்யணும்? ஜெபத்துல வளரணும். ஜெபத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அது பண்றதே இல்லை. ஜெபத்தை உட்கார்ந்து சீர்படுத்தணும். அது பண்றதே இல்லை. நம்ம யார்கிட்ட கேட்க போறேன், என்ன கேட்க போறேன், என் ஜெபத்துல எப்படிப்பட்ட மனநிலையோட போக போறேன், எவ்வளவு பாரத்தோட கேட்க போறேன். ரைட். உண்மையான ஜெபம் பதிலை அடையாமல் போகாது. 4வது காரணம், ரியல் பிரேயர் பலனை கொடுக்காம போகாது. இந்த ஜேசிரியர் சொல்றாரு, எந்த ஜெபமும் சாவதில்லை என்றார். நீ கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் அது எப்பொழுதும் உயிரோட இருக்குது. அதுக்கு பதில் தாமதமாகலாம், பதில் வித்தியாசமா இருக்கலாம், அல்லது பதில் வேற வழிகள்ல இருக்கலாம். ஆனா ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் உண்டு. நீ கேட்கக்கூடிய காரியம் ஒரு பொழுது தோத்து. உண்மையான ஜெபம் பதிலை அடையாமல் போகாது. நம்ம உண்மையா கேட்கறது, நம்ம கடமைக்கு கேட்கறது, சும்மா வாயின் வார்த்தையா கேட்கறது, பாரம் இல்லாமல் கேட்கறது, போராடுறது இல்லை, பயிற்சி வைக்கிறது இல்லை. கடைசியா
போராட்டம் உள்ள ஜெப வாழ்க்கை தான் பரலோக மகிமையை பூமிக்கு கொண்டு வரும். போராட்டம் உள்ள ஜெப வாழ்க்கை பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வரும். ஜெபத்துல போராடுறவன் தான் அவன் இந்த உலகத்துல பரலோக புத்திரனை வாழ முடியும். இயேசுடைய ஜெப வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கிறோம். இது ஏன் நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, அவன் ஏன் கேளு, ஏன் தேடு, ஏன் தட்டு, அவரை கேட்டுட்டு இருக்கிறார். 33 வருஷம் அவர் பூமியில இருக்கும் பொழுது கேட்டார். இன்னைக்கும் அவர் கேட்கிறார். இன்னைக்கும் பரலோகத்துல ஆசாரியர் பிதாவை நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நீங்களும் நானும் வளரும்படியாக கேட்கிறார். நீங்கள் நான் ரட்சிக்கப்படும்படியாக கேட்டுட்டு இருக்கிறார். உங்களை என்னையை பரிசுத்தப்படுத்த முடியாது அவர் கேட்டுட்டே இருக்கிறார். அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு, அவர் தேடுறாரு. இழந்து போன ஆட்டை மேய்ப்பன் தேடுற போல அவருடைய ஜனங்கள் அந்த உலகத்துல தேடிக்கொண்டே இருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தம்மை நோக்கி வரும்படியாக இன்னும் தேடிட்டே இருக்கிறார். அவர் பிதாவினுடைய கதவை தட்டிட்டே இருக்கிறார். பிதாவினுடைய கதவை அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். சுவிசேஷம் அதான் இயேசுவினுடைய ஜெபத்தை நமக்கு சொல்லுது. அவருடைய ஜெபம் தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிச்சு. அவர் சும்மா தேவகுமாரனா எல்லா வல்லமையும் செஞ்சுட்டு தேவகுமாரன் அற்புதம் பண்ணிட்டு இல்லை. அவருடைய அற்புதங்களுக்கு பின்னாடி, அவருடைய வல்லமையான பிரசங்கத்துக்கு பின்னாடி, அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பின்னாடி, அவருடைய வெற்றியுள்ள மீட்பின் சிலுவைக்கு பின்னாடி ஆழமான ஜெப போராட்ட வாழ்க்கை இருக்குது. இயேசு ஜெபத்துல போராடாம பிசாசை ஜெயிக்க முடியாது. இயேசு ஜெபத்துல போராடாம பரிசேயர்களுக்கு ஞானமான பதில சொல்ல முடியாது. இயேசு ஜெபத்துல போராடாம உலகத்திலையும் சீசர்களுடைய சோதனைகளையும் இருந்து நான் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இயேசு ஜெபத்துல போராடாம மீட்பை நிறைவேற்ற முடியாது. அவர் போராடி அனுபவித்து பெற்றுக்கொண்டானதான் நீங்கள் நான் அதை பெற்றுக்கொள்ளுன்றார். நீ கேளு, கட்டாயம் உனக்கு கொடுக்கப்படும். நீ தேடு, கட்டாயம் கண்டடைவ. நீ தட்டு, கட்டாயம் உனக்கு திறக்கப்படும். ஆனா நம்ம செய்யறது, நம்ம எல்லாமே மாறினதுக்கு அப்புறம் ஜெபிக்க போறான்னு பார்க்கிறோம். எல்லாமே சரியாகட்டும், எனக்கு டைம் கிடைக்கட்டும், என் மைண்ட் ஃப்ரீ ஆகட்டும், என் பிரச்சனைலாம் சரியாகட்டும், அப்புறமா நான் கடவுளுடைய சமூகத்துக்கு வரேன். ஆனந்தருக்கு ஜெபத்துல வந்து நில்லு. ஜெபிக்காம உங்க வாழ்க்கையில எந்த போராட்டத்தை, எந்த வெற்றியையும், எந்த மேன்மையும், எந்த மகிமையும் சுதந்திரிக்க முடியாது. உண்மையா தேவ பாரத்தோட நீ ஜெபம் பண்ணு. கட்டாயம் தேவன் பரமபிதாவானவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ரைட். இப்போ 7 அதிகாரத்துல இயேசுதான் சொல்றார், நீ பரலோக ராஜ்யத்தின் புத்திரனா உன்னுடைய சொந்த இருதயத்தை பாவத்தை ஆராய்ஞ்சு பார்த்து மனம் திரும்பி சக மனிதனுடைய பாவத்தை எச்சரித்து கடவுளுக்கு பிரியமான ஒரு ஆவிக்குரிய ஜெப போராட்டத்தை நீ செய்கிறவனா இருக்கும். இது செய்யறோமா? இவ்வளவு நாள் இதை நம்ம செய்யாம இருந்தோம்னு சொன்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம். நாமளும் நம்முடைய சபையும் நம்முடைய வாழ்க்கையும் வளரணும், பரிசுத்தம் அடையணும், அநேக ஜனங்களுக்கு நம்மளுடைய சபையா நம்ம சாட்சியா இருக்கணும்னு சொன்னா முதல்ல இதுல நம்ம சரியாகணும். மற்றவனை குறித்து நம்முடைய புரிதல், மற்றவர்களை குறித்து நம்முடைய குற்றச்சாட்டுல எல்லாம் அநீதியா, யூகமா, தேவையில்லாம புறங்கூடுதலும் பரியாசங்களை எல்லாம் நிறுத்திட்டு கடவுளுக்கு முன்பாக ஞானத்தையும் பலனை இரக்கத்தையும் கேட்போம். கடவுளுடைய ராஜ்யத்தின் புத்திரவா என்னை மாத்துங்க சுவாமி. ஐயோ, இயேசுவுக்கு இருந்த அந்த குணாதிசயம் எனக்கு இல்லையே, இயேசுவுக்கு இருந்த இந்த ஞானம் எனக்கு இல்லையே, இயேசுக்கிட்ட இருந்து அந்த பரிசுத்தம் என்கிட்ட இல்லையே, இயேசுக்கிட்ட இருந்த ஜெப போராட்டம் என்கிட்ட இல்லையே, இயேசுக்கிட்ட இருந்த அந்த பாவ ஜெயிப்பு என்கிட்ட இல்லையே, சோதனை ஜெயிப்பு என்கிட்ட இல்லையே, பரலோகத்தினுடைய மகிமை என்கிட்ட இல்லையே என்ற ஆதங்கமும் பாரமும் இல்லாம பரலோகத்தை நம்ம போக முடியாது. அப்ப அதுக்கு போறதுக்கு தான் நமக்கு சிலுவை மரணம் அவசியமா. இதுக்குதான் அவர் சிலுவையில மறிச்சார். உங்களை என்னையும் பரிசுத்த புத்திரர்களா இந்த உலகத்துல மாத்துவதற்கு, உங்களை என்னையும் பாவத்தை சரியா புரிந்து கொள்வதற்கு, நீங்கள் நானும் பாவத்தை எப்படி ஜெயிக்க முடியும்ன்ற சிலுவை மரணம் சொல்லுது. தொடர்ந்து போராடுறவனுக்கு ஜெபம் உண்டு. தொடர்ந்து ஜெபத்துல போராடுறவனுக்கு வெற்றி இருக்கிறது. தொடர்ந்து பாவத்தை வெறுத்து சக மனிதனை சரியான முறையில நியாயம் தீர்க்க முடியும்னு சிலுவை சொல்லுது. இயேசு சிலுவையிலையும் பாவத்தை கண்டுச்சார். இயேசு சிலுவையிலும் இரக்கத்தை அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு மரணம் பரியந்தம் வர இந்த உலகத்துல நீதியையும் நியாயத்தையும் கை கொண்டு வாழ்ந்தார். அந்த சிலுவை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கான பலனை கொடுக்கிறார். கடவுளுடைய சமூகத்துல மனம் திரும்பி ஆண்டவரே போது வார்த்தையில நீ இவ்வளவு மேன்மையான காரியங்களை எதிர்பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அதெல்லாம் இல்லை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இல்லை, வாழ்க்கையை மாத்துங்க சாமி நம்ம கேட்கணும். கடவுள் நம்ம மாற்றுவோம். ரட்சிக்கப்படாத மக்களுடைய ஆபத்தை இந்த பகுதி சொல்லுது. இயேசுவால என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படாம இருந்துச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு பேரை காயப்படுத்தும். ஒரு அநீதியான தீர்ப்பு, ஒரு அநீதியான வார்த்தை கடவுளை கொன்றுச்சு. கடவுளை சிலுவையில ஏற்றினதுக்கு சக மனிதனுடைய அநீதியான தீர்ப்பு, அநீதியான பார்வை, சக மனிதனை இரக்கத்தோட தயவோட அன்போட நியாயம் தீர்க்க முடியாதனுடைய விளைவு ஒட்டுமொத்த உலகமும்
அநீதியான தீர்ப்பு வாழ்ந்தனாலதான் கடவுள் கொல்லப்பட்டார். நீங்களும் நானும் அப்படி அநீதியான வாழ்ந்தோன்னு சொன்னா மிகப்பெரிய அழிவையும் கடவுளுடைய கோபத்தை சந்திப்போன்றதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவினிடத்துல மனம் திரும்பி விடுதலை கேட்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக.